சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி டிசம்பர் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். ஷாம், வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுத்து அடாவடி செய்யும் திமுக அரசை கண்டித்து டிசம்பர் 17ஆம் தேதி பாமக ஆர்ப்பாட்டம் என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் பல மாநிலங்கள் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு மட்டும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மறுத்து வருகிறது என்றும், சமூக நீதியினுடைய தொட்டில் என்று போற்றப்படும் தமிழ்நாட்டில் சமூக நீதியை சிதைத்து படுகொலை செய்யக்கூடிய முயற்சிகள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக முதலமைச்சர் மட்டும் மத்திய அரசு தான் அதனை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு வருவதாக இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டுமானாலும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மிகவும் அவசியம் என்று அன்புமணி அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தேவைகளை திமுக அரசு உணரவில்லை என்று தான் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மாறாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி கிடைத்துவிடக் கூடாது என்பதிலே குறியாக இருக்கிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 1989ஆம் ஆண்டில் தொடங்கி 2021 வரை தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு 3 வாய்ப்புகள் ஏற்பட்டதாகவும், அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி எனவும், ஆனால் அந்த 3 வாய்ப்புகளையும் சிதைத்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் தொடர்ந்து திமுக செய்து வருவதாக காட்டமாக தன்னுடைய அறிக்கையிலே அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே வரும் 17ஆம் தேதி தொடர் முழக்க போராட்டத்திற்கு சென்னையில் தான் தலைமை தாங்க போவதாக குறிப்பிட்டிருக்கிறார். சமூக நீதியில் அக்கறை கொண்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தக்கூடிய அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுப்பதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.